வணக்கம். வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை ஊர்லேருந்து வந்துச்சு. மொட்டை மாடியில் காய போட்டேன். நல்லா காஞ்சிருக்கு, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா பருப்பு? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் உள்ள கடலை. இந்த வேர்க்கடலை, இந்த பப்பாளி, இந்த பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து ஊரில் உள்ளது நல்லாயிருக்கும். இங்கே சென்னையில் இருக்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், நல்லாயிருக்கு. ஆமாம், அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ செவ்வாழம் பற்றிலா, அதனால் சட்டாவாது பருப்பு குழம்பு. அதனால் இது வேர்க்கடலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு எப்படி இருப்பேன். ஆமாம், 2026 எலெக்ஷன் வருது. நல்ல முதலமைச்சராக தேர்ந்தெடுங்க. சும்மா போட்ட குண்டு சட்டி குதிரை ஓட்டுற மாதிரியே ஓட்டிகிட்டு கிடக்காங்க. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எடுங்க. இது நிற்க ஆவி இல்லாமல் பேச ஆவி இல்லாத பயல்களுக்கு ஓட்டை போட்டுறாங்க. உங்கள் ஓட்டு வம்பாக போயிடும். கரெக்டாக இல்லையா? அதனால் ஒரு சிலவங்களுக்கு நிற்கிறதுக்கே ஆவி இருக்காது. பேசினா அப்படிம்மா கை காலெலாம் நடுங்க. ஒருத்தனுக்கு அவன் 2026 நாங்கள் தான் கிளிப்போங்கிறான். இன்னொருத்தன் இருக்கான், நீர் தேவை நாங்கள் 6 மாதத்தில் சப்பிடுவோம் அப்படின்னா ஒரே சப்பாக சப்பிட்டு போயிட்டான். இப்போ அடுத்தாப்புல அவன் எங்கே போகிறான்னு தெரில. டெல்லிக்கா இல்லைன்னா இங்கே வேலூருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிகிட்டு இருக்காவ. அவன் வேறு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு 5 நாளாகவே வாயை கட்டி வச்சுருக்கு. கேட்டால் உடம்பு சரிஞ்சான். அவர் ஓய்வு எடுப்பாரான். கிழட்டு பயல்களுக்கு ஓய்வான். இப்போ பேச வேண்டியதானே? நாங்கள் மோடிக்கும் பயிர மாட்டோம், கேடிக்கும் பயிர மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ பேச வேண்டியதானே? அதனால் அவன் டெல்லி செய்யலாம், இல்லைன்னா வேலூர் செய்யலாம், இல்லை பாளையங்கோட்டை செய்யலான்னு அவனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அநேகமாக எந்த ஜெயிலில் போடுவான்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.